2025 வருட பலன்கள். நம்ம போன்ற ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நீங்க வருஷம் பலன்கள் சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க எனக்குன்னு இருக்க ஆசை கொஞ்சம் தாங்க, ஒரு 10 ஆசை தான், அந்த ஆசை கூட 2020 நடக்காதா அப்படின்னு ஏற்பமும் இருக்கும். மிதுன ராசி குரு எங்கள்கிட்ட வரப்போறாரு, சந்தோஷமா இருக்கு. இந்த 2025 வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சு வசியத்தால் நகைச்சுவை உணர்வுடன் கூடிய பேசும் திறன் அனைத்திற்கும் சொந்தக்கார கிரகம். நீண்ட காலமாக நான் கோயிலுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தேன், அதெல்லாம் நிறைவேறல அப்படிங்கிற நல்ல விஷயங்கள், திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள், இதெல்லாமே இவர்களுக்கு வெற்றி பெறும். சனீஸ்வர பகவானுடைய வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போறதுனால நிறைய ஒரு தொழில அபிவிருத்திகள் கிடைக்கும். அப்ப இவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிபாடு சொல்லுவீங்க, ஒரு மந்திரம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி அவங்க வெற்றி பெறணும், அதற்கான மந்திரமும் அதற்கான கோயில். ஆக புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருப்பதனால இவர்கள் நிச்சயமாக இந்த வருஷம் பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஐயா சுகமே சொல்லையா, சுகமே சொல்கையா, குரு வாழ்க, குருவே துணை. மிதுன ராசி குரு எங்கள்கிட்ட வரப்போறாரு, சந்தோஷமா இருக்கு. ஆனா 10ல சனி, பாக்கியஸ்தானத்துல ராகு, 9ஆம் இடத்துல ராகு, 3ல கேது. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, நாங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும். இந்த 2025 வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? ராசி அப்படிங்கிறது மனசு சாமி. உங்க மனசை இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி ஆளுமை செய்து உங்களுக்கு நன்மை தீமைகளை கொடுக்க போது, உங்க மனசை வச்சு உங்களுக்கு எப்படி யோகத்தை கொடுக்க போது, உங்க உடலுக்கு தேவையான சுகபோகங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எதிர்காலம், இதுகளை கிரகங்கள் எப்படி அமைத்து கொடுக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் வருட பலன்கள் பார்க்கிறோம். அதுல மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்திற்கு சொந்தக்காரர்கள், புதனை ஆதிக்கமாக பெற்றவர்கள். புதன் பகவான் என்ன, சாதுரிய குணமும் பேசும் திறனும், நகைச்சுவையாக பேசுவோம். சாமி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல கூட ஒரு மிதுன ராசிக்காரர் உள்ள போனாருன்னு சொன்னா 2 பேருமே சமாதானப்படுத்தி மீண்டும் ராசியாக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கும். இந்த பக்கம் என்ன பிரச்சனை, இந்த பக்கம் என்ன பிரச்சனைன்னு கேட்டு 2 பேருக்கும் பாதகம் இல்லாம அந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா கடைசியில ஒன்னா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே மாதிரி பேச்சுல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, வாய் இருந்தா வாழ், இல்லைன்னா வந்துரு அப்படின்னு இருக்கு. இப்ப பட்டணத்துக்கு போறியப்பா, என்னப்பா செய்ய போற? ஒண்ணும் இல்லம்மா, வாய் இருக்குல்ல, பொழைச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம். அம்மா சொல்லுமா, வாய் இருந்தா வாழ்ந்துருப்பா, இல்லைன்னா வந்துரு அப்படிம்பாங்களாம். மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சு வசியத்தால், தன்னுடைய பேச்சு நுட்பத்தால், ஏன்னா இது கவிதை, கட்டுரை, அழகு, சிந்தனை, மதிநுட்பம், சாதுரியமான மதிநுட்பம், நகைச்சுவை உணர்வுடன் கூடிய பேசும் திறன் அனைத்திற்கும் சொந்தக்கார கிரகம். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இவர்கள் ஈஸியாக கடந்து விடுவது, சிரிச்சுக்கிட்டே விட்றா பாத்துக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய எளிமையான ஒரு குணம் இவர்களிடத்துல இருக்கும். அப்ப இவர்களுக்கு இந்த வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய, இந்த வருடத்துல கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இதுவரையும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு நகர்ந்துறார். இதுவரை தொழில் ஸ்தானத்துல இருந்தக்கூடிய ராகு பகவான் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப ராகு பகவான் வந்தாலே 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, இதுவரை வீடுனால, வாகனத்தினால, தாயாருடைய உடல்நிலையினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுக தடைகள் இதெல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்ப 4ஆம் இடத்தை விட்டு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, ஏன்னா ராகு கேதுகள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கிறதுனால 4ல் இருக்கக்கூடிய கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு இடம்பெயர்ந்து வர்றார். அப்ப இந்த அமைப்புகள் எல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவர்களுக்கு ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி மிதுன ராசிக்கு 7, 10 கூடிய மன வாழ்க்கையையும் தொழில் அமைப்பையும் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசி மேல அமர்றார். அதை என்ன சொல்றான், திக்பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்றோம். இதுல புதன் அங்கங்க மாறும் பொழுது, குருவோட வீட்டுல புதனோ, புதனுடைய வீட்டுல குருவோ, தனுசுல புதன் பகவான் வரும்போதோ, மீனத்துல புதன் பகவான் வரும்பொழுதோ, இது ஒரு விதமான பரிவர்த்தனை அமைப்பு. அப்ப அது ஒரு நல்ல பலன்களை தான் இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும். அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அந்தன கிரகம்னு சொல்லக்கூடிய, ஒரு தெய்வீகத்தை சொல்லக்கூடிய, எந்த நிலையிலும் நல்லதை செய்யக்கூடிய, அது ஜென்ம குருவாகவே இருந்தாலும் கூட அவ்வளவு பாதகங்களை ராசியில திரிகோணம் பெறக்கூடிய வீடு, ஒரு திக்பலம் பெறக்கூடிய அமைப்புங்கிறதுனால தன்னுடைய பார்வை பலத்தால 5ஆம் இடத்தை பார்க்கறது, 8ஆம் இடத்தை பார்க்கறது, பாக்கியத்தை பார்க்கறது, இதெல்லாமே நல்ல அமைப்புகள். அப்போ ஒரு தெய்வீகமான உணர்வுகள் இவர்களுக்குள்ள வரப்போகுது. தன்னுடைய பேச்சு, தன்னுடைய காரியம் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது. மகான்களுடைய தொடர்பு, தெய்வ தரிசனங்கள் கிடைக்க போகுது. நீண்ட காலமாக நான் கோயிலுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தேன்,
அதெல்லாம் நிறைவேறல அப்படிங்கிற நல்ல விஷயங்கள், திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள், இதெல்லாமே வந்து இவர்களுக்கு வெற்றி பெற போகுது. நிச்சயமா. சரி, அப்ப இதையெல்லாம் வந்து தொடர்பு படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கேது பகவான் வந்து உட்கார்றாரு. 3ஆம் இடம் சொல்றது ஒரு கம்யூனிகேஷனை சொல்லுது, ஒரு தொலைத்தொடர்புகளை சொல்லுது, ஒரு அந்நிய மொழி கடந்த தொடர்புகளை சொல்லுது, வெளி மாநிலத்திற்கு போக வேண்டிய வாய்ப்புகளை சொல்லுது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுது, தூது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுது, ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுது. அப்ப இந்த 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது பெரிய பெரிய நெட்வொர்க்னு சொல்றோமே, பெரிய பெரிய தொடர்புகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்து, நல்ல நட்புகள் கிடைத்து, அது ரீதியான சில பாக்கியங்கள் எல்லாம் இவர்கள் பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கய்யா. 3ஆம் இடத்துல கேது மறைஞ்சிடாரு இல்லைங்க, அதனால யோகம் தானே உங்களுக்கு. ஆமா, யோகம் தான். அதனால நல்ல தொடர்புகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்து நல்ல பாக்கியங்களை இந்த கேது பகவான் கொடுப்பாரு. இருந்தாலும் ஒரு சில அச்சம் என்னன்னா, சூரியன் வீட்டுல நெருப்பு வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த நெட்வொர்க் கிடைக்கிறத கொஞ்சம், ஏன்னா இயற்கையிலே இவர்களுக்கு வந்து மதிநுட்பம் இருக்கு, புதனுடைய ஆளுமை இருக்கிறதுனால அந்த நெட்வொர்க் சரியான நபர் தானா. ஏன்னா கேது கிட்ட 2 முகம் இருக்கு. ஒண்ணு ஞான முகம், இன்னொன்னு சூழ்ச்சி, நயவஞ்சகம், ஏமாற்றப்படுதல், ஒன்றை சுருங்க செய்தல், ஒன்றை இழத்தல் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் நல்ல நட்புகள் தானா அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஒரு நல்ல 1க்கு 2 தடவை தீர்க்கமா முடிவு பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தொடர்புகள், அந்த கம்யூனிகேஷன், அது சம்பந்தப்பட்ட ஆட்களை நம்புவது இவர்கள் செய்யணும். தொடர்புகள் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியான நட்பு, உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாத்தையும் நீங்க பரிசோதனை பண்ணிக்கணும். நிச்சயமா நம்ம உறவுகள் சரி, நானும் சரி, எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, புதுசா வரக்கூடிய நபர் இல்ல புதுசா வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா 1க்கு 2 வாட்டி யோசிச்சு பார்த்து இது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி தானா, இது கரெக்டான நெட்வொர்க் தானா அப்படின்னு யோசிச்சு பார்த்து முடிவு செஞ்சு அந்த காரியத்துல இறங்கணும். முடிவு செஞ்சு அந்த காரியத்துல இறங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கேது பகவானுக்கும் பார்வை பலன் இருக்கு, உங்க ராசியை பார்க்கும். அதனால மனோதிடத்தோட நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரர்களை சொல்லுது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வாரிசுகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில உபாதைகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுவரை 4ல் இருக்கக்கூடிய கேது பகவான் 3க்கு வர்றது ஒரு நல்லதுதான். அதே மாதிரி அந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவர்களுக்கு. அது 9ல ராகு இருக்கிறது, அது ஒரு திரிகோண ஸ்தானங்கள்ல அசுபர்கள் கேந்திரங்களில் இருப்பதெல்லாம் ஒரு நல்ல பலன் தான். சனீஸ்வர பகவானுடைய வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போறதுனால நிறைய ஒரு தொழில்ல அபிவிருத்திகள் கிடைக்கும். அதாவது பெருக்குவதுன்னு சொல்றது, பன்மடங்கு விருத்தி பண்றதுன்னு சொல்றது, ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டா மாறுறது, ஒரு கடை இன்னொரு கடையாக மாறுறது, ஒரு படிப்பு இன்னொரு மேற்படிப்பா. ஏன்னா மிதுனமே இரட்டைத்தன்மையை கொண்டது, 2 விஷயங்கள் நடக்கக்கூடியது. அப்போ 1 2ஆக பெருகுவது, ஒரு செல்வம் 2 செல்வமா வர்றது, ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல இன்னொரு குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குறது, இது எல்லாமே ஒரு வருமானம் 2 வருமானமாக வருவது, இது எல்லாமே வந்து இவர்களுக்கு ஒரு சாத்தியமா இந்த வருஷங்கள் இருக்கும். நிச்சயமா. அப்ப இவர்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஏற்கனவே கேது சில தொந்தரவுகளை கொடுத்திருந்தாலும் கூட அவர் நகர்ந்துட்டாரு. இருந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை எனக்கு பதியுது. அதனால வீண் விபத்துகள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால, ஏன்னா சனி பார்த்த இடம் பால்பட்டு போகணும் ஒரு ஜோதிட அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது மாதிரியான பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டா, உங்க சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கக்கூடிய லக்னம், வாகனத்திற்கு காரக கிரகமான சுக்கிர பகவான் இருக்கிற நிலையை பொறுத்து தான் இந்த வாகன விபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம யோசிக்கணுமே தவிர கவலைப்பட வேண்டிய விஷயம். மற்றபடி வாகன ரீதியான சில செலவினங்கள், சில முடக்கங்கள் இதெல்லாம் வந்தாலும் கூட ஓரளவு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வருஷமா தான் இந்த 2025ஆவது வருடம் ரொம்ப பொன்னான ஆண்டுகளா உங்க புத்திசாலித்தனத்திற்கும், உங்கள் அறிவுக்கும், உங்களுடைய தனித்திறமைக்கும், உங்களுடைய நகைச்சுவை உணர்வுக்கும், எதையும் சாதுரியமாக கடந்து போகக்கூடிய அந்த தெளிவுக்கும் உறுதுணை கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு நீங்க 2024ல இருக்கக்கூடிய இந்த நிலைமை அடுத்து 2025 விட இதை விட பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டா தான் இந்த 2025 இருக்க போகுது. நிச்சயம். அப்ப இவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வழிபாடுகளை மேன்மைப்படுத்திட்டா இன்னும் சிறப்புகள்னு சொல்றேன். நிச்சயமா. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிபாடு சொல்லுவீங்க, ஒரு மந்திரம் சொல்லுவீங்க, அந்த மந்திரத்தை ரொம்ப எளிமையா சொல்லுவீங்க, அடிக்கடி பிரயோகிக்கணும்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி அவங்க வெற்றி பெறணும், அதற்கான மந்திரமும் அதற்கான கோயிலும் அருமையா. அதாவது வந்து குரு பகவான் ஒரு தெய்வீக கிரகம், புதன் பகவானுடைய வீட்டுல வந்து அமர்றார். அப்ப புதனுடைய அம்சம் என்ன, மகாவிஷ்ணுவை சொல்றோம், மீனாட்சி தாயார சொல்றோம், இன்றைக்கும் மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய ஸ்தலத்தை சொல்றோம். அப்ப இதுல குரு பகவான் வந்து புதனுடைய வீட்டுல இருக்கிறதுனால திருப்பத்தூரிலிருந்து பட்டமங்கலம்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு 9 கிலோமீட்டர்ல இருக்கு. காரைக்குடி திருப்பத்தூர் இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து பிள்ளையார்பட்டிக்கு அருகில பட்டமங்கலம், அந்த இடத்துல அஷ்டமா சித்தி ஸ்தலம் அப்படின்னு பேரு. அந்த வீட்டுல என்ன சிறப்பு, அந்த கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னா, மீனாட்சி தாயாரும் குரு பகவானும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். கல்லால மரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆலமரத்துக்கு அடியிலே அந்த தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம்.
ஆக புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருப்பதனால இவர்கள் நிச்சயமாக இந்த வருஷம் பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு பண்ணி, மீனாட்சி தாயை வழிபாடு பண்ணி, அங்க இருக்கக்கூடிய குருவை வழிபாடு செய்வது, ராசி மேல குரு சஞ்சாரம் பண்றது ரொம்ப சிறப்புகளா இருக்கும். முடிவெடுப்பதற்கு ஒரு தெளிவுகள் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து இது இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படின்னு, இரட்டையர்களை அம்சமாக கொண்ட ஒரு ராசி அப்படின்றதுனால குரு அப்படிங்கிறது பிராமணத்தன்மையை சொல்லக்கூடிய கிரகம். பிராமணர்கள் அப்படின்னு சொல்றாங்க குருவுக்கு. வேதம் ஓதுபவர்கள், கோவிலில் அர்ச்சனை செய்பவர்கள், தெய்வத்தை பூஜிப்பவர்கள் அனைத்துமே பிராமண அம்சம் கொண்டவர்கள் தான். அதனால இரட்டை பிராமணர்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஐயரா வேதம் ஓதுறவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, குரு அப்படிங்கிற கிரகம் புதனுடைய வீட்டுல இருக்கனால இரட்டை பிராமணர்களுக்கு புதன்னா காய்கறிகள், நல்ல காய்கறிகள், பருப்பு வகைகள், அதே போல வஸ்திரங்கள் வைத்து ஒரு காணிக்கையாக அவர்களிடத்துல செலுத்துவது, முடிந்த அளவு வீட்டுல கணபதி ஹோமம் செய்து கொள்வது இந்த வருஷம் அவர்களுக்கு நல்ல செல்வங்களை, ஒரு நல்ல வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்து இன்னொன்று இரட்டைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பசு ஒரு கன்று சேர்ந்து இருப்பதே அழகுதானே, இரட்டைத்தன்மை தானே. ஒரு பசு, தாய் பசுவோட இருக்கக்கூடிய ஒரு கன்று, இரண்டிற்கும் உணவு கொடுத்து வருவது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொடுத்து வரும். அதுக்குன்னு அகத்திக்கரையா கொடுக்க கூடாது சாமி, வாழைப்பழமா கொடுக்க கூடாது சாமி, புண்ணாக்கு, தவிடு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். பிஸ்கெட்டே சாப்பிடுது, தாராளமா நல்ல முட்டாய் சாப்பிடுது, தாராளமா இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து பராமரித்துக் கொடுது. அடுத்து முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்மையுடன் இருக்கக்கூடிய கை குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அவர்களிடத்துல அன்போடு நடந்து கொள்வதும், அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை குறைவில்லாமல் செய்து கொள்வதும். இன்னைக்கு நம்ம அரசாங்கம் கூட பாலூட்டு முறைன்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு பஸ்ல வந்தாங்க கூட எந்திரிச்சு நின்று இடம் கொடுத்து பாருங்களேன், மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். அந்த தாய்மை, அந்த குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய, இயற்கையிலே நம்ம தமிழர்கள் எந்திரிச்சிருவோம், இருந்தாலும் நீங்க அந்த நேரத்துல செல்போன் பார்த்துக்கிட்டு ஏதாவது கவனிக்காம இருந்தா கூட அது பார்ப்பவர்கள் கணக்கு தவறா தெரியும். எந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறது, அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுப்பது, இதெல்லாம் புண்ணியமாக மாறி இந்த வருஷம் மாபெரும் ஒரு நல்ல பாக்கியங்களை கொடுக்கும். நிச்சயம் புதன் அப்படிங்கிறது எழுத்து தூது அப்படிங்கிறதுக்கான கிரகமா இருக்கிறதுனால, குரு தெய்வீகமா இருக்கிறதுனால, மிதுன ராசிக்காரர்கள் அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக மலர் புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, கோவில்ல இருந்து அறங்காவலர் குழுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த புத்தகத்தை உங்க வீட்டுக்கு வருவது மாதிரி நீங்க அங்க போய் இந்த வருஷம் முதல் மாதத்திலேயே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் இந்த புத்தகம் அறநிலையத்துறையில இருந்து உங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. தபால் மூலியமாக வரக்கூடிய அந்த புத்தகத்துல ஒரு ஸ்தலங்கள் எல்லாம் வரும். அதுல முதல் பக்கத்துல என்ன ஸ்தலம் வருதோ அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. அது என்ன சாமி முதல் பக்கத்துல வர ஸ்தலம்? முதல் உங்க வீட்டுக்கு தெய்வம், குரு, அந்த தூதுங்கிற புத்தக ரீதியா உங்க கையில கொடுக்கிறார். விரிச்சு பார்த்தோன்னே ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவில் உங்களுக்கான ஸ்தலம். அருமை அருமை. இத போயிட்டு வாங்க. இது ஒரு தாந்திரிக் பரிகாரம். மிதுன ராசி தூது வழியாக வந்த செய்தி அது ரகசியமா இருக்கு. ஓபன் பண்றவரை என்னன்னு தெரியாது. 2025 நம்ம அறநிலையத்துறையில அந்த புத்தகத்துல என்ன கோவில் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் முதல் கோவிலாக இருக்கும், அந்த ஸ்தல புராணம் இருக்கும், அதை பற்றி வரலாற்று சிறப்புகள் இருக்கும். ரொம்ப சிறப்பா அறநிலையத்துறை செயல்பட்டு வருது. அப்ப அந்த இடத்திற்கு நீங்க போய் வழிபாடு பண்ணுவது மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். அருமை. அடுத்து ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது, 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்பாவை கொஞ்சம் பாதிக்கும் ஐயா. தந்தை இடத்துல உடல்நிலை பாதிப்புகள். ஏற்கனவே 4ல் இருக்கிற கேது தாயாருக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தார். 9ஆம் இடங்கிறது பிதுர் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிப்பானியா கூட ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறார், 9-10 கூடையினுடைய திசை பசிப்பு காலம் பிதுருக்கு கர்மம் சொல்லியா அப்படின்னு சொல்றேன். 9ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ இருந்து பாவகோள்கள், அதுலயும் குறிப்பா ராகுகள் இருந்து திசை நடத்தும் போது பிதுர் என்று சொல்லக்கூடிய தகப்பனாருக்கு சில உபாதைகளை சொல்லி அப்படிங்க கூடுமானவரை தந்தையை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருப்பது, இது மாதிரியான சூழ்நிலைகள் இயற்கையிலே உருவாகும். இல்ல நான் தான் இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ராசி இந்த கும்பத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இவர்கள் இந்த வருடம் முழுவதும் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயருடைய மூல மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலியமாக. ஏன்னா மிதுனம் என்பது காற்று ராசி, வாயு புத்திரரான அந்த ஆஞ்சநேய பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொண்டு ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை சொல்லி, ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி, ராமராமன் சொல்லி, ராமருடைய பாதங்களை பணிந்து இந்த வருடம் இவர்கள் வழிபட்டு வந்தால் மாபெரும் வெற்றியை தேடி பெறுவார்கள். நிச்சயமா நிச்சயம், எந்த குறையும் இல்லாம வாழ்வார். நிச்சயமா. அந்த மந்திரம் ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயுபுத்ராய திமகி தன்னோ அனுமன் பிரஜோதயாத். அருமை. காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். இதை சொல்லி வந்தாலே போதுமானது. இல்ல காயத்ரி மந்திரம் சொல்வதற்கு சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னா சிரமமே கிடையாது. நம்ம நேயர்கள் நம்மளை விட ரொம்ப தெளிவா
ரொம்ப எல்லா பாராயணத்தையும் படிக்கிறாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. ராம ராம அந்த காஞ்சி மகா பெரியவர் அந்த குரு சன்னிதானம், அந்த மிதுனத்துல குரு இருப்பதுனால அவர் அருளிய அந்த ராம 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 ராமன்னு சொல்லி வந்தாலே மிதுன ராசிக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். நிச்சயமாங்க. ஓம் ஆஞ்சநேயா வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனும பிரஜோதயா. நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்கையா. சுகமே சொல்கையா. குருவருளால் திருவுருள் உண்டாகட்டும். நன்றி.